இந்த ஆட்டத்துல நீ தோத்துட்டா என்ன பண்ணுவ? இந்த மாசம் ஃபுல்லா பார் செலவு என்னோடது. சூப்பர். போடு காண. உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. லேண்ட்லைன். மேபி டாட்ஸ் கால். என்னன்னு கேளு. ஹலோ குருதாஸ். டாட். என்ன பண்ணிட்டு இருக்க? ஆபீஸ் கேபின்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கியா? பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன்ப்பா. ஆபீஸ்ல யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லப்பா, எல்லாரும் வெளில போயிருக்காங்க. உன்னை பாக்குறதுக்கு ஃபாதர் ஒருத்தர் வருவாரு. ஃபாதரா? ஆமாப்பா, சர்ச் ஃபாதர். சரி, நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். அவர் வந்ததும் ஒரு ஷேக்கன் கொடுத்து நல்லா பேசணும். அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டுப்பா. நீ ஹாஸ்டல்ல இருந்ததுனால சின்ன வயசுல உன்னை பாத்திருக்காரு. இப்ப எப்படி இருக்கன்னு உன்னை பார்க்க வர்றாரு. ஓகேப்பா, நான் நல்லா ரிசீவ் பண்ணி பேசுறேன்ப்பா. குட். அப்புறம் என்னப்பா? டேபிள் மேல என் டைரி ஒன்னு இருக்கா? இருக்குப்பா. அதுல ஒரு பொண்ணோட போட்டோ இருக்கும், எடுத்து பாரு. அந்த பொண்ணை தான் இன்னைக்கு சாயந்தரம் பார்க்க போறோம். எதுக்குப்பா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்பா. கல்யாணமா? ஆமாப்பா. என்னப்பா நீங்கெல்லாம் 30 ஏஜ்ல கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் 22 ஏஜ்ல மாட்டி விடுறீங்களே. நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, பொண்ணு நல்ல லட்சணமா இருக்கா, நல்லா இருப்பா, பண்ணிக்கப்பா. சரி, ஓகே டாட். ஓகேப்பா. என்னடா கல்யாண பேச்செல்லாம் அடிபடுது? ஆமாண்டா, அப்பா எனக்கு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி தரதா சொல்றாரு. குடு பார்க்கலாம். பரவாயில்லடா, பொண்ணு அம்சமா இருக்குடா, லக் அடிச்சிருக்குடா உனக்கு. நான் முதல்ல கல்யாணமே வேணான்னு தான் சொல்லலாம்னு நினைச்சேன். பொண்ணை பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் ஓகேன்னு சொல்ல போறேன். ஆமா, வேற யாரோ ஃபாதர் உன்னை பார்க்க வரான்னு சொன்னியே, யாரு? அப்பாவோட ஃப்ரெண்டு வராரா. ஓ, முதல்ல அவனை தூக்கு. டேய் இங்க வாடா. டேய், இனிமே இன்டர்வியூக்கு வந்தமா வாயை மூடிட்டு கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னமா அப்படின்னு இருக்கணும், புரியுதா? டேய் என்ன வேலை செய்வ? தெரியல சார். போய் ஹோட்டல் வாசல்ல நின்னுகிட்டு ஐயா சாமின்னு பிச்சை எடு போ. இதையும் எடுத்துக்கிட்டு போ, போடா. மச்சான் ஒரு நிமிஷம், இது வந்துடுறா. சரி. அம்மா சைதன்யா. அப்பா, நான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்ட இருக்கேன். ஏம்மா, இது உனக்கே நல்லா இருக்கா? என்னப்பா ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? நம்ம பேசின விஷயத்த அந்த குருதாஸ் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டானோ? அம்மா உன்னதான். என்ன மாதிரிப்பா? பக்கத்து வீட்டு பங்கஜ மாமி கிட்ட 5 சும்மங்கலிகளை ரெடி பண்ண சொல்லியிருந்தேன், நீ வேண்டான்னு சொன்னியாமே. அதுவா? ஆமாப்பா. அதுதான் ஏன்னு கேக்குறேன். சொல்றேன். முதல்ல நான் இந்த சாரியில எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குமா, அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க. உங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை இந்த கோலத்துல பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டு பாத்துறீங்களா? அப்பா, ஏப்பா இப்படி பேசிட்டு இருக்கும் போதே எமோஷன் ஆகுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, நீ ஏன் மாமி கிட்ட லேடிஸ அரேஞ்ச் பண்ண வேணான்னு சொல்றது உங்களுக்கு தெரியணும். ஆமா, தெரியணும்ல. இப்ப என்ன பொண்ணு பார்க்க வரவன் எத்தனாவது ஆளு? 8வது ஆளுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, 9வது ஆளு. அந்த 6வது தெரு அட்வொகேட்டோட மச்சான் பல்லு எடுப்பா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணீங்களே, அவனை விட்டுருப்பீங்க. ஆமாமா, அவனை நான் மறந்துட்டேன். நான் மறக்கலப்பா. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தன் வந்து என்ன ஷோகேஸ் பொம்மைய பாக்குற மாதிரி பாக்குறது, அப்புறம் ஏதோ ஒரு தேவையில்லாத ரீசனை சொல்லி ரிஜெக்ட் பண்றது, நம்ம ஃபேமிலில நடக்கிற எல்லா விஷயங்களையும் இந்த பொம்பளைங்க எல்லாரும் கண்ணு காது மூக்குன்னு வச்சு பக்கத்து வீட்ல எல்லாம் பேசிக்கிறாங்கப்பா. அதான் நேரடியாவே கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு சொன்னேன். தப்பாப்பா? இல்லம்மா, நீ சொல்றது சரிதான். நாம 2 பேரும் கரெக்டா தான் இருக்கோம். வர்றவனுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா அவன் ரிஜெக்ட் பண்றான். இதுல லேடிஸ்க்கு என்ன போயிடுச்சு? இவங்க ஏன் நம்மளை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் அடிக்கணும்? தப்பு தப்பா ஒன்னும் கமெண்ட் அடிக்கல.
நீங்க மறுபடியும் சண்டைக்கெல்லாம் போயிடாதீங்க. சும்மா பேசிக்கிறாங்க, அவ்வளவுதான். 4 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்தா அவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இங்க பாரு, அவங்க தான் பேசுறாங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம் தம்பி துரை. இங்க எல்லாருமே ரெடி சார். என் பொண்ணு கூட ஜாம்னு ரெடி ஆகிட்டு இருக்கான். 4:30 மணிக்கு மேல நேரம் நல்லா இல்லைன்னு நம்ம ஜோசியர் சொல்லியிருக்காரு. நீங்க புறப்பட்டீங்களா சார்? டேய், அவர் அங்க எல்லாம் ரெடின்னு சொல்றாருடா. பரவாயில்லப்பா, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லுங்கப்பா. ஹலோ ஹலோ. டேய், எப்படிடா அந்த பொண்ணை போய் பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? உங்களால சொல்ல முடியலன்னு விடுங்கப்பா, நான் சொல்றேன். ஹலோ ஹலோ. நான் குருதாஸ். அடடே, மாப்பிள்ளை லைன்ல வந்துட்டீங்களா? நமஸ்காரம். நேரம் ஆகிட்டே போகுது. அப்பா கிட்ட சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். கிளம்பிட்டீங்களா தம்பி? மிஸ்டர் தம்பிதுரை, நாங்க அங்க வரல. உங்க பொண்ணு சைத்தானியாவுக்கு வேற ஒரு வரான பாருங்க. ஆ? அப்பா, என்னப்பா? ஒண்ணு இல்லம்மா. எதுக்காக இப்ப வரலைன்னு சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கல. எதுக்காக பிடிக்கலைன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? பொண்ணு பார்க்க போலாமா வேணாமான்னு 2 நாளாவே கன்ஃபியூஸா இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போக வேண்டாம்னு டிசைட் பண்ணேன். சாரி டு சே திஸ். ப்ளீஸ் சூஸ் த பெட்டர் ஒன். டேய். டாட். என்னப்பா ஆச்சு? என்னப்பா, எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? ஒண்ணு இல்லம்மா, அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலைன்ட்டாங்க. விடுங்கப்பா, அதுக்கு எதுக்கு ஃபீலிங்? வரலன்னா அவங்களுக்கு தானேப்பா லாஸ். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இப்ப என்ன பொண்ணு பார்த்துட்டு போய் அடுத்த மாசமே கல்யாணம் ஆயிருந்தா 2வது மாசம் சம்பளம் அவங்க வீட்டுக்கு தானே போயிருக்கோம். அந்த பணம் அவங்களுக்கு லாஸ் தானேப்பா. இங்க வாமா, உட்கார். உன்னால மட்டும் எப்படிமா எல்லா விஷயத்தையும் ஈஸியா எடுத்துக்க முடியுது? இதுல என்னப்பா இருக்கு? பி பிராக்டிகல், பி பிராங்க்னு எனக்கு போதிச்சதே நீங்க தானேப்பா. அம்மா சைத்தன்யா, எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுறது மாதிரி ஒரு அருமையான சம்பந்தம் பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. சார், இத வந்துட்டேன். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.